பர்சனல் லோன் வாங்கக்கூடிய நடைமுறையை ஆர்பிஐ இன்னும் கடுமையாக்கியிருக்கு. நிறைய பேர் வங்கிகளில் கடன் வாங்குறதுக்கு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நிலையில் இந்த கிரெடிட் ஸ்கோரை வங்கிகள் 30 நாட்களுக்கு ஒரு முறை தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ இது ஆர்பிஐ 15 நாட்களாக குறைச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலர் வெவ்வேறு நிறுவனங்களில் கடன் வாங்கக்கூடிய வழிமுறையை கையாளுறாங்க. இந்த கடன் அடைக்க இன்னொரு வங்கியில் கடன், அந்த கடன் அடைக்க அதை விட பெரிய கடன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் செக் பவுன்ஸ் ஆனாலும் அந்த டீட்டெயில்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கோ அல்லது இன்னொரு கடன் கொடுக்கக்கூடிய வங்கிக்கோ தகவல் தெரிவிக்கிறது இல்லை. 30 நாட்கள் காத்திருந்த பிறகு தான் அந்த டீட்டெயிலே அப்டேட் ஆகுது. ஸோ இதை கருத்தில் கொண்டு ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 நாளுக்கு ஒரு முறை ஆர்பிஐயில் இந்த சிபில் ஸ்கோரை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஒருத்தர் மல்டிபிள் பேங்க்கில் லோன் வாங்குறது தவிர்க்கப்படும். ஒருவேளை அவருக்கு வேலை இழப்போ அல்லது செக் பவுன்ஸோ நடந்து அவர் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கடன் கொடுக்கறது தவிர்க்கப்படும். ஸோ வாரா கடன் அதிகரிக்கிறத குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வகை நன்மையும் இருக்குது. என்ன அப்படின்னா கடனை அடைத்த உடனடியாக அவருடைய சிபில் ஸ்கோரில் அந்த டீட்டெயில் அப்டேட் ஆகும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஃப்ரெஷ்ஷாக அவர் இன்னொரு லோன் வாங்கலாம், அதுக்கான வாய்ப்பும் ரொம்ப எளிமையாகும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க.